ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி தேர்ஸ்டே. இன்றைக்கி மார்னிங் அஸ் யூஷுவல் எப்பவும் போல பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸு வெஜ் பிரிஞ்ச் தான் பண்ணியிருந்தேன். கேபேஜ், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜ் பிரிஞ்ச் பண்ணிட்டு சைட் டிஷ்க்கு வந்து தயிர் ரைத்தா வச்சு கொடுத்தாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சு மதுரை தண்ணி சட்னி தான் வச்சுருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு இட்லினாலே ஆகாது. இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லை, நீங்கள் இட்லி தான் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தண்ணி சட்னி அப்படின்னாலே இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டே தெரியும். அந்த மாதிரி நான் நினச்சி கொண்டு போய் கொடுத்துட்டேன். இதை உட்காந்து நீ ஓரமாக உட்காந்து பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், இந்த சட்னி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, இப்படி தான் சாப்பிட்ணும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துறைக்கி தனித்தனியாக கிண்ணமாக வைக்கணும் பக்கத்தில், அப்படின்னா தான் சாப்பிடுவோம். அப்படி சரி ஓகே, உங்களுக்கு எங்கே அந்த அருமை தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக இட்லி வச்சு பக்கத்தில் ஒரு பாக்ஸில் சட்னி வச்சு கொடுத்தாச்சுங்க. நாளைக்கு திருக்கார்த்திகை அப்படிங்கிறதுனால பூஜை ஜாமான்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. ஓகே, இந்த வீடியோதோட உள்ளதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.